ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தானம்ல வந்து உடல் தானம், உறுப்பு தானம், உணவு தானம், ரத்த தானம், மொத்தம் 4 இருக்கு. இந்த உடல் தானம் அப்படின்னு சொல்றது நம்ம இறந்ததுக்கு அப்புறமா மெடிக்கல் காலேஜஸ்க்கு, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குன்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். உறுப்பு தானம்ன்றது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணுவோம், தெரியாதவங்களுக்கு பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து உணவு தானம்ன்றது ஒண்ணும் இல்லைங்க, அன்னதானம் தான். பசியில இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துல பசியில இருந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம பண்ற தானம் தான் உணவு தானம். ஆனா ரத்த தானம் அப்படின்னு சொல்றது உணவு தானத்தை விட ஒரு படி மேலதாங்க. ஏன்னா பசியில இருந்து நாம அன்னதானம் பண்ணும்போது அந்த பசியில இருந்து அந்த நேரத்துல அவனை காப்பாற்ற முடியும். ஆனா ரத்த தானம் அப்படின்னு சொல்றது நீங்க தானம் பண்ற ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்றும். சோ அது வேல்யூ எவ்வளவு இருக்கு? உணவு தானத்தை விட ஒரு படி மேலதானே வேல்யூ ரத்த தானத்துக்கு. சோ இந்த ரத்த தான முகாம் நாளைக்கு சென்னையில நடக்க போகுது. யார் நடத்த போறாங்க அப்படின்னா ட்ரீமர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்த போறாங்க. இவங்க ஆல்ரெடி தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க நாளைக்கு சென்னையில நடத்த போறாங்க. ஓகேங்களா? சோ இந்த ரத்த தான முகாம்ல யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ரத்த தானம் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸை வாங்கிக்கோங்க. நாளைக்கு இந்த முகாம் நடக்க போகுது. சோ கடைசியா ஒண்ணு சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு பண்ற உதவி நம்மள மட்டும்தான் காப்பாற்றும். ஆனா தெரியாதவங்களுக்கு பண்ற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். சோ ரத்த தானம் பண்ணுங்க, மனித நேயத்தை பாதுகாத்துருங்க. எல்லாருக்கும் நாம உதவி செய்வோம். நன்றி, வணக்கம்.